Hello everybody. So இன்னைக்கு ஒரு vlog actually completely soulfully என்னோட டீம் ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா அவங்க கிட்ட இப்போ அவங்க மூளை வேலை செய்யல, அவங்க கிட்ட கான்டென்ட் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சுனிதா உன்னோட டெய்லி லைஃப்பில் நீ ஜென்ரலி பண்ணுற விஷயமே இப்போ கான்டென்ட்டாக எடுத்துக்கலாம், எல்லா ஸ்மால் திங் நம்ம vlog எடுத்துக்கலாம். ஸோ அவங்கனால தான் இந்த vlog நான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிறேன் டிடிகே ரோடில் இருக்கிற டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில். ஸோ ஜென்ரலி எவ்ரி 6 months நான் ஐ செக்கப்புக்கு வந்துடுவேன். பட் இந்த வாட்டி வரும்போது தான் நான் ஒரு பெரிய டவுட் மண்டில் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன், லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், இந்த கண்ணாடி போடுறதுனால அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கட்டும் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பாதிக்க சொல்ல முடியாது, லைக் ஏதோ விஷயம் பண்ண போகிறோன்னா அந்த கண்ணாடினால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், யார் ஜிம் பண்ணுறாங்களோ, டான்ஸ் ஆடுறாங்களோ, ஸ்விம்மிங் பண்ணுறதோ, எவ்ரிதிங் நான் நார்மல் லைஃப் ஸ்டைலில் அந்த கண்ணாடினால தான் பயங்கரமாக ஒரு பிரச்சனைகள். ஸோ நம்ம இங்கேயோ போயிட்டோம், இப்போது சந்திராயன் 3 மூணுக்கு போயாச்சு. இந்த சின்ன விஷயம், ஒரு கண்ணாடி இல்லாமல் இருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் இருக்காதா? ஐ திங்க் கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் டிடிகேயில் இருக்கிற டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி போடாமல் நம்ம ஜென்ரல் லைஃபோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கும் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி இல்லாமல் அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் கண்ணில் ஓகே தானே டாக்டர்? நார்மலாக இருக்குங்க, எல்லாமே நார்மலாக இருக்கு. சரி, எனக்கு இன்னைக்கு நான் வந்ததுக்கு ஒரு ஒன் மோர் ரீசன் என்னன்னா, ஒரு பெரிய டவுட். என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எனக்கு கண்ணாடி போடுறதுனால ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. லைக் வி ஒர்க் அவுட் அண்ட் அது சின்ன லைஃப் ஸ்டைலில் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? டெஃபினெட்லி. இப்போ நம்ம கிளாஸ்ன்னு போடுறது நல்ல விஷனுக்காக தான் போடுறோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலில் சொல்கிறப்ப எல்லா நேரமும் கிளாஸஸோடு இருக்க முடியாது. நம்ம தூங்கி எழுந்துட்டு மார்னிங் எழுந்து நம்ம ஒரு பவர் உள்ள ஒரு பர்சனாக இருந்தால், ஒரு -6 அதுக்கு மேலே இருந்தாலே நமக்கு ஒரு விஷன் குறைவாக தான் இருக்கும். மார்னிங் எழுந்துட்டு நம்மளோட டே டு டே நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு வித்தவுட் த கிளாஸ் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த விதத்தில் தான் கிளாஸோட டிபெண்டன்சி தேவைப்படுது. அப்படி கிளாஸ் இல்லாமல் இருக்கணும்னா ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ்னு சொல்லுவோம், லாசிக் ப்ரொசீஜர்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாசிக் ப்ரொசீஜரில் நிறைய டைப்ஸ் இருக்கும் ஐ திங்க். ஆமாம், இருக்குங்க. ஸோ நமக்கு லாசிக் ப்ரொசீஜர்ன்றது கண்ணாடி இல்லாமல் கொண்டுட்டு வரதுக்கு தான். அதுக்கு நம்ம பேசிக் லேசர், அட்வான்ஸ் லேசர்னு வச்சுருக்கோம். எல்லா லேசர் வச்சும் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்குது. பேசிக் டெக்னிக்லேருந்து அட்வான்ஸ் லேசர் டெக்னிக் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே நம்ம லாசிக் ப்ரொசீஜர் ஒரு ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 5 different types of LASIK procedure இருக்குது சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. ஸோ you're saying that 5 kind of LASIK procedure இருக்குது. அதில் லைக் வாட் கைண்ட் எலாபரேட் பண்ண முடியுமா உங்களால்? 5 டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறது இது எல்லாமே பவர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் தான். இதில் எந்த ப்ரொசீஜர் பண்ணாலுமே கண்ணாடி இல்லாமல் நம்ம இருக்கலாம். அதில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லாசிக்னு சொல்லுவோம். லாசிக்ல வி யூஸ் அ பிளேட், ஒரு பிளேட் மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ளாப் மாதிரி கிரியேட் பண்ணி பேசிக் லேசர் வச்சு பவர் கரெக்ஷன் பண்ணுவோம். அது இன்னொரு டெக்னிக் பிஆர்கேன்னு சொல்லுவோம். இதுலேயும் பேசிக் லேசர் வச்சு பவர் கரெக்ஷன் பண்ணுறது. இந்த பிஆர்கேல ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் இருக்கு, டிரான்ஸ் பிஆர்கேன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேசரே எல்லா பவர் கரெக்ஷனும் பண்ணும். இது ஒரு நோ டச் டெக்னிக்குன்னு சொல்கிறோம். அது அந்த விதத்தில் ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தடு. இன்னொன்று ஃபெம்டோலாசிக்னு சொல்கிறோம். இந்த ஃபெம்டோலாசிக்கும் ஃப்ளாப் பேஸ் ப்ரொசீஜர் தான். பட் பிளேடு வச்சு நம்ம ஃப்ளாப் கிரியேட் பண்ணாமல் அட்வான்ஸ் லேசர் வச்சு நம்ம ஃப்ளாப் கிரியேட் பண்ணுவோம். பவர் கரெக்ஷன் பேசிக் லேசர் வச்சு தான் பண்ணுவோம். எல்லாத்த விடையும் இப்போதைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல்ன்ற டெக்னிக் தான். ஆமா, ப்ரொசீஜர் பேரு ஸ்மைல்னு சொல்லுவோம். இந்த ஸ்மைல் டெக்னிக் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இதுல மட்டும் தான் நம்ம அட்வான்ஸ் லேசர் வச்சே பவர் கரெக்ஷன்ன்றது பண்ணுவோம்.
அதை தவிர்த்து இப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து இன்னும் நல்ல குவாலிட்டி விஷன் ஆர் சூப்பர் விஷன் பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கான்டூரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி இன்னும் நல்ல விஷன் சூப்பர் விஷன் கூட கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா இந்த லாசிக் இந்த ஏஜ்ல பண்ணக்கூடாதோ, இது ஏஜ் லிமிட்ஸ் ஆர் சம்திங்? ஏஜ் லிமிட் எஸ் டெஃபினெட்லி இருக்குங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே 18 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம பண்ணுவோம். அந்த 18 இயர்ஸ்க்கு கீழே பண்ற ஒரு சில பேருக்கு மட்டும் அது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்காக தான். ஒரு சைல்டுக்கு கூட பண்ணலாம், பீடியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு கூட பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்தா மட்டும்தான் பண்ணுவோம். நார்மலா கண்ணாடி இல்லாம இருக்கணும்னு வரவங்களுக்கு எல்லாருக்குமே 18 இயர்ஸ் டெஃபினெட்லி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் பவர் ஸ்டேபிளா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ above 18 கவர்மெண்ட் ரூல் மாதிரி தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் எவ்வளோ நேரம் ஆகும்? லைக் how long does it take? நமக்கு இந்த டெக்னிக் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் எந்த டெக்னிக் பண்ணாலுமே மேக்ஸிமம் இது 2 கண்ணுமே ஒரே நாள் சர்ஜரி பண்ணுவோம். போத் ஐஸ் ஒரே நாள்ல நம்ம ஆப்ரேட் பண்றது தான். 2 கண்ணுக்குமே சேர்ந்து மேக்ஸிமம் 10 ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த எந்த டெக்னிக் போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சர்ஜரி முடியும். Oh, it's just less than 1 hour and the process is over. Not even 1 hour. Maximum time which should be 20 minutes for both eyes together. That's amazing. 15 to 20 minutes நீங்க half an hour குள்ள 2 கண் சொல்றீங்க. So இதுல ப்ரீ போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் ஏதாவது இருக்கும்ல? ப்ரீ ஆபரேட்டிவ்னு பார்த்தா நம்ம இதை நான் சொன்னது ஏஜ் மட்டும் சொன்னேன் உங்களுக்கு, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி. பட் ப்ரீ ஆபரேட்டிவ்னு சொல்றப்போ அந்த இது எல்லாமே நம்ம கருவெளி கார்னியா பிளாக் பார்ட் ஆஃப் தி ஐல தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்றோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் அதுல பண்றதுனால அதை நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஸோ அந்த கருவியோட ஷேப் எப்படி இருக்கு, அதுக்கான திக்னஸ் எப்படி இருக்கு, பவர் ஸ்டேபிளா இருக்கா இல்லையா, என்ன டைப் ஆஃப் பவர், அண்ட் கண்ணோட நரம்பு எப்படி இருக்கு, கண்ணோட ஈரப்பச வெட்டபிலிட்டி, ட்ரை ஐன்னு இப்போ எல்லாமே சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரைனஸ் ஃபேக்டர் எப்படி இருக்கு, இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஐயை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் அவங்க சூட்டபிளா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம ப்ரீ ஆபரேட்டிவ் கேர்ல மெயினா சொல்றது. இதுல அவங்களுக்கு ட்ரைனஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அடுத்துதான் நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஒரு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, சீக்கிரம் முடிச்சுடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ன்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுதான். எந்த டெக்னிக்கை நம்ம பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில லிமிடேஷன்ஸ் மாறும். இதுல எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது கிடையாது, எதுவுமே லைஃப் லாங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. லிமிடேஷன்ஸ் ஒரு சில நாள் ஒரு சில இது வரைக்கும் நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் இந்த ப்ரொசீஜர் முடிச்சு 1 month இது பண்ணக்கூடாது, 1 week இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. ஆமா. ஸோ இது நம்ம அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 3 days to 1 week தான் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியடே. அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். பேசிக் டெக்னிக்ஸ்லாம் சில விஷயம் போறப்போ அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் பீரியட் 1 month அவ்வளவுதான். எல்லாமே இது மேக்ஸிமம் பீரியட் தான். அண்ட் பர்சனுக்கு பர்சன் மாறுது, நிறைய சப்ஜெக்டிவ் தான். ஒரு சில பேருக்கு சீக்கிரமே ரிகவரி ஆயிடும், ஒரு சில பேருக்கு வித் டைம் ஆகும். அதனால எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான். இதுல வந்து அடுத்து இந்த சர்ஜரி பண்ணிட்டோம், இந்த மாதிரி டெக்னிக் பண்ணிட்டோம், இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இதை நம்ம பண்ணவே கூடாது, அந்த மாதிரி எதுவுமே இந்த டெக்னிக்ஸ்ல கிடையாது. ஓகே, அது ஒரு ரிலீஃப் தான். ஓகே, தேங்க்யூ, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனால் ஸ்டில் இது 1 time ப்ரொசீஜர் தானே இந்த லாக்ஸிஸ் பண்றது? ஆமா, இந்த மாதிரி டெக்னிக்லாம் 1 time தான். ஸோ ஜென்ரலி நம்ம சொல்றதே இதெல்லாம் வந்து ஒன்ஸ் பண்ணா லைஃப் லாங் எஃபெக்ட் இருக்கக்கூடியது. ஓகே. பட் அதுக்காக தான் நம்ம ஸ்டேபிள் பவரா இருக்கணும்னு நம்ம சொல்வோம். பவர் எப்பெல்லாம் ஸ்டேபிளா இருக்கோ அந்த மாதிரி பீப்புளுக்கு பண்றப்போ டெஃபினெட்லி லைஃப் லாங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே. பட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே ரீடிங்க்கு கிளாஸஸ் டெவலப் ஆகும். ஓகே. நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவருக்கு பண்ணுவோம். மைனஸ் பவர் இருந்தா பண்ணலாம், பிளஸ் பவர் இருந்தா பண்ணலாம், சிலிண்டர் பவர் ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். பட் இந்த பவர்ஸ் எல்லாமே தூர பார்வை தெரியாதவங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ரீடிங் கிளாஸ் வரும். இது வரைக்கும் கண்ணாடியே போடாதவங்க கூட ஒரு 14 இயர் பண்றப்போ நியர் விஷனுக்கு நம்ம படிக்கிறதுக்கு, ஒரு மொபைல் பார்க்கறதுக்கோ, சிஸ்டம் பார்க்கறதுக்கோ, பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திடீர்னு கிளாஸஸ் தேவைப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதுல இது அந்த அளவுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அப்போ லைஃப் லாங் நம்ம ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது, இதுக்கான எஃபெக்ட் எதிர்பார்க்க முடியாது. 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஆகுறப்போ கண்ணில் கேட்ராக்ட் வரும். அந்த டைம்ல அப்போ நம்ம சர்ஜரி பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுனால ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இதனால இஷ்யூ வருமான்னு கேட்டா ஜென்ரலி கிடையாது. ஆர் இது பண்ணிருக்கிறதுனால வேற ஏதாவது பண்ண முடியுமா கண்ணில்னு கேட்டாலும் தாராளமா பண்ணலாம். ஓகே.
ஸோ எனி ப்ராசஸ்ல பயம் இருக்கும், அது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு? சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் எல்லாத்துலயும் இருக்கும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் டெக்னிக்னால இஷ்யூன்றது கிடையாது. பட் என்ன எல்லா ப்ரொசீஜர்ஸ் எடுத்தாலுமே நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி லிமிடேஷன்ஸும் உண்டு. பட் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கிரீனிங் பண்றோம். ஸோ எல்லா பேஷண்ட் வர பர்சன் கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த டெக்னிக் அட்வைஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் முடியாது. அவங்க கண்ணு சூட்டபிளா இருந்தால் டெஃபினெட்லி இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் பண்றவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லா டெக்னிக்ஸ்க்கும் இருக்கு. நம்ம சயின்டிபிக் அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தாலே எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சில இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ்ல நம்ம நிறைய லிஸ்ட் பண்றதுனால இந்த சர்ஜரி பண்றவங்க எல்லாருக்குமே, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றவங்க எல்லாருக்குமே, இல்லை அந்த டெக்னிக் சூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட கண் அமைப்பு நல்லா இருந்தா டெஃபினெட்லி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு டெக்னிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட டாக்டர் கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க எந்த அளவுக்கு விஷன் எதிர்பார்க்குறாங்க, அவங்க டே டு டே லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க ஹாபிஸ் என்ன, இதெல்லாமே இன் டீட்டெயில் டாக்டர்ஸ் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட்-ஆப்பா அவங்களுக்கு டெஃபினெட்லி அ வெரி ஹாப்பி பேஷண்ட், ஹாப்பி டாக்டர் இருப்பாங்க. ஓகே, ப்ராப்ளமே இல்லாம ஒரு ப்ரொசீஜருக்கு கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ் எல்லாரும் இப்போ எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஹவு இஸ் த எக்ஸ்பென்ஸ் எப்படி இந்த ஒரு ப்ரொசீஜர்? டெஃபினெட்லி நாட் தட் எக்ஸ்பென்சிவ். நமக்கு டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ஆப்ஷன்லேருந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் வரைக்கும் இருக்கிறப்போ மல்டிபிள் டெக்னிக்ஸ் அட் மல்டிபிள் காஸ்ட் ரேஞ்சில் நமக்கு வருது. அண்ட் கிளாஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் அ டெக்னிக் விச் இஸ் அன் ஆல்டர்னேட் டு கிளாஸ் ஆர் கான்டாக்ட் லென்ஸ். ஓகே, ஸோ நம்ம பவர் ஸ்டேபிளா இருந்தாலும் கிளாஸ் ஆர் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம அதை மாத்திட்டு தான் இருக்கணும். கிளாஸா இருந்தாலும் ஃப்ரேம்ஸ்க்காக மாற்றுவோம், லென்ஸஸ் ஸ்கிராச் ஆகிறப்ப மாற்றுவோம், எல்லாத்துக்கும் ஒரு அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறோம். பட் இந்த இது பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ ஒன் டைம் ஸ்பெண்ட். ஓகே, சோ அந்த ஒன் டைம் ஸ்பெண்ட் லைஃப் லாங் உங்களுக்கு டெஃபினெட்லி எஃபெக்டிவா இருக்க போகுது. சோ நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பேசிக் டெக்னிக்ல இருந்து அட்வான்ஸ் டெக்னிக் வரைக்கும் அவங்க கண்ணுக்கு எது சூட்டபிளோ தே கேன் ஆல்வேஸ் டேக் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்தாலே எல்லாருக்கும் ஒரு டவுட், இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் ரேட் மட்டும் சொல்ல முடியுமா? சக்ஸஸ் ரேட், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் தான். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே டைம் டெஸ்டட் டெக்னிக்ஸ் தான். இந்த ரிஃப்ராக்டிவ் டெக்னிக்ஸ் நம்ம சொல்றது மோர் தென் 20 இயர்ஸா இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் லேட்டஸ்ட் டெக்னிக் நம்ம சொல்றது கூட மோர் தென் 12 இயர்ஸா நம்ம இந்த இடத்துல தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம இருக்கிற பேஷண்ட் பேஸ் எல்லாம் வச்சு பார்த்தா வெரி வெரி சக்சஸ்ஃபுல் தான். ஓகே, தட்ஸ் a thumbs up, சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே மேம், நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆனாலும் மக்களுக்கு எங்கேயோ ஒரு ஹெசிடன்ஸ் அது இருக்கு, தட் கண்ணாடி போடாம எப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த எதுக்கு அந்த தாட் இப்போ வரைக்கும் மக்களுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? லைக் without கண்ணாடி அவ்வளோ இட்ஸ் வெரி ஈஸியர், லைஃப் பிகம்ஸ் வெரி ஈஸியர், பட் தென் why people are taking so much time and thinking over it? Yeah, definitely. ஏன்னா இது வந்து இட்ஸ் a டெக்னிக் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாருக்குமே நல்ல விஷன் இருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் அ மஸ்ட் சர்ஜரி. இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் போட்டிருந்தாலோ கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாலோ உங்க விஷன் நல்லா இருக்கு. திஸ் இஸ் an alternate procedure. Just makes the life easier. Yes. So without glass or without contact lens, your lifestyle becomes much better. ஒரு பர்சனுக்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். அதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். பட் அந்த டைம் பீரியட் எடுக்கிறாங்கன்றது ஈவன் we encourage. நாங்களுமே வர பர்சன் கிட்ட நீங்க நல்லா யோசிச்சு எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா திஸ் பிகம்ஸ் அன் ஒன் டைம் ப்ரொசீஜர். ஒன்ஸ் பண்ணா அவங்க லைஃப் லாங்கும் இதுக்கான அவசியம் தேவைப்படாது. இதுக்கான எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குன்றப்போ அவங்க அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் பண்றது இட் வில் பி கன்வீனியன்ட். நாங்களும் அதை என்கரேஜ் பண்ணுவோம். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வர்றது இட்ஸ் ஆக்சுவலி அ வெல்கமிங் திங். பயப்படுற அளவுக்கு டெஃபினெட்லி ஆனா எதுவுமே கிடையாது. I think bayam, the fear is stopping everybody. So ஒருத்தங்க ஒரு ஏன்னா எங்களுக்கு வரவங்களே கிளினிக்ல கேட்பாங்க, இதுல வந்து நீங்க பிளேட் வைப்பீங்களா, கண்ணில் டிஷ்யூனா எல்லாமே போயிடுமா, நமக்கு இதனால பிரச்சனை வருமா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டா இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் நினைச்சு பயம் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணதே தவிர்த்து ஆஸ் அ டெக்னிக் அவங்க கண்ணுக்கு இது சூட்டபிளா இருக்கும்னா பயம் பெருசா கிடையாது. அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்கும் அவங்களுக்குலாம்.
I think this is a huge awareness நீங்க கொடுத்துருக்கீங்க. I think more than bio இது ஒரு awareness தான் மக்கள்கிட்ட இப்போ வரைக்கும் ரீச் அவ்வளோ ஆகலை, அந்த லெவலுக்கு ஆகலை. அதனால தான் I think everybody are taking time to think about it. So thank you doctor for sparing your time and யா ரெகுலராக நான் ஐ செக்கப்க்கு வருவேன். ஆனால் இவ்வளோ நாலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் கெயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அவேர் ஆஃப் ஸோ மச் திங்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா? தேங்க்யூ. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருமே ப்ளீஸ் கம் ஃபார் அ செக்அப் irrespective ஆஃப் வெதர் யூஆர் டேக்கிங் திஸ் டெக்னிக் ஆர் நாட். பவர் உள்ளவங்க எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது இட்ஸ் எசென்ஷியல். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து உங்கள் லைஃப்பை இட்ஸ் கோன் மேக் ஆல் த மோர் ஈஸியர் ப்ரொவைடட் யூ ஆர் அ சூட்டபிள் கேண்டிடேட். உங்கள் கண்ணுக்கு இது செட் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னா தாராளமாக வாங்க, உங்கள் டாக்டர் கிட்ட இதை பற்றி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் டேக் இட். ஓகே, ஸோ ஆஸ் டாக்டர் செட் நம்மளுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் வி டோன்ட் நோ மச் அபவுட் திஸ் ப்ரொசீஜர்னால நம்ம பயப்படுவோம். கண்டிப்பாக பயம் இருந்து தான் செய்யும். ஆனால் ஒன்ஸ் வி கோ டு த டாக்டர் அண்ட் நோ அபவுட் இட், ஐ திங்க் அது ஒன் பாயிண்ட் த ஸ்டெப் வி டேக் இந்த கண்ணாடியிலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஏன்னா கண்ணாடி போட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா லாசிக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வை நாட் கிவ் அ ட்ரை. பட் அதுதான் நீங்கள் போயிட்டு ஓன் செல்ஃப் நீங்கள் பேசி புரிஞ்சுட்டு பண்ணால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதை வச்சுட்டு ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.